முறுக்காங்க. இதில் வெங்காயம் கடுகு தாளிச்சிட்டு திரும்ப வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தாளிக்க வெந்தயம் கடுகு எல்லாம் போட்டுட்டேன். உள்ளி, முருக்கங்காய், உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு அவிஞ்சு ஒரு கொதியில் வரத்தான் இப்போ அரைப்பதம் அவிஞ்சு வரத்தான் தூள், அளவான உப்பு, அதுக்கப்புறம் போடணும். ஏனென்றால் போடாட்டா அது சொப்ட் இல்லை, அது டேஸ்ட்டுகளை மாற்றி விட்டுடும். முதலே போட்டால் தேறிப்பே நிற்கும். அப்போ இதுக்கு பிறகு தான் இதை போட்டுட்டு உங்களை விரும்பினா ஒரு கொஞ்சம் தேங்காய் பவுடர் போட்டாச்சு வற்ற விட்டுட்டு இறக்குறேன். இதான் முருங்கங்காய் வெயில. சின்ன பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைகள், தம்பி மாதிரி எல்லாருக்கும் சமைக்க தெரியாண்டு இருக்கக்கூடாது. கத்திரிக்காய் எப்படி வைக்கிறான்னு அன்றைக்கு ஒரு தம்பி கேட்குறேன். அப்போ அதை சும்மா ஈஸியாக வைக்கிறது இதுதான். இதை நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே போங்கோ, சகலதையும் பார்த்து இதே மாதிரி சமைங்கோ. சரியான ஈஸி ஒர்க். ப்ளீஸ் நீங்கள் விரும்பினா இன்னும் டபுளாக மிளகாத்தூளும் போட்டு டபுளாக பாலும் போட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பிரெட்லாம் வைக்கலாம், குழம்பாக வைக்கலாம்.